வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ திருமணம் ஒரு 40 வயசு மேலே ஆகியும் திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது ஒரு 3 ஜாதகம் மூலயமா நம்ம காட்டுறேன். ஏன் பாரம்பரிய ஜோசியரோட கேபி முறையில் மிக தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு இந்த ஜாதகங்கள் மூலயமா நான் விளக்குறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ முதல் ஜாதகம் ஒன்று பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா 23 வயசு 23ஆம் தேதி 23/9/1986 செவ்வாய்க்கிழமை பிறந்த ஜாதகம் 8:50 நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிறாரு. 1ஆம் பாவத்தில் சனி இருக்கிறாரு. 3ல் செவ்வாய் இருக்கிறாரு. 5ல் குரு இருக்கிறாரு. 6ல் ராகு இருக்குது. 7ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறாரு. 11ஆம் பாவத்தில் சூரியனும் 12ஆம் பாவத்தில் புதனும் கேதுவும் இருக்கிறாங்க. இது டிகிரி வைஸாக இது பாரம்பரிய முறையில் பார்க்கறது. இது கேபி முறையில் மிக துல்லியமாக பார்க்கணும். டிகிரியில் பிரித்தாதான் துல்லியமாக பார்க்க முடியும். முதல்ல நம்ம திருமணம்னு இப்போ நடக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்கறது 7ஆம் பாவம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆணாக இருந்தால் சுக்கிரனும், பெண்ணாக இருந்தால் செவ்வாயும் பார்க்கணும். அப்புறம் இறையறல் காட் கிஃப்ட் இருக்குதான்னு 9ஆம் பாவத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் லக்ன புள்ளி. இப்போ லக்ன புள்ளி அப்படின்னா ரிஷபராசியில பிறந்தவங்க எல்லாருமே துலாம் ராசியில பிறந்தவங்க எல்லாருமே 2 நேரம் பிறந்தவங்களாம் ஒரே லக்னம் தான். இதில் 15.40 விகலில் விழுந்த நாமக்கல்ல பிறந்த ஜாதகம் அப்படின்னா இது தனிப்பட்ட ஜாதகம். ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது. ஒரு கைரேகை மாதிரி இன்னொரு கைரேகை இல்லாத மாதிரி ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பிறப்புக்கு 5ஆம் பாவம் குரு, அப்புறம் நடக்கிற தசாபுத்தி, இதெல்லாம் கணிதம் பண்ணி தான் திருமணம் எப்போ நடக்கும், நடக்காது, என்ன காரணம் அப்படின்ட்டு பார்க்கணும். நிறையா கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 6, 8, 12 அப்படின்ட்டு இருந்தாவே இவங்களுக்கு திருமணத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணாது. 7ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் இவங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் சுக்கிரன்றது கெட்டு கிடக்குது. அப்படின்னா 7ஆம் பாவம் கொடுப்பன் நல்லா இருக்குது, சுக்கிரன் கெட்டு கிடக்குது. 5ஆம் பாவம்ன்றது இந்த இடத்துல எப்பயுமே 5ஆம் பாவம் சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த சனி கேது செவ்வாய் நட்சத்திரத்துல நிற்கிறதோ இந்த பாவங்கள் கெட்டு போயிடும். அப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புன்றதே இருக்காது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ன புள்ளியை பார்ப்போம். லக்னம் 4, 8, 12 அப்படின்ட்டு இருந்தாவே இவங்களுக்கு குழந்தை பிறப்புன்றது கிடையாது அப்படின்றது இயற்கையாகவே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கோசம் தான் திருமண வாழ்க்கையெல்லாம் அடுத்த லைனுக்கு போகணும்னா குழந்தை பிறக்கணும். இவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கிறதுக்கு இயற்கை சப்போர்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது தசாபுத்திக்கு நாங்கள் போயிடணும். இதுக்கு முன்னாடி செவ்வாய் தசை 2099 2006 வரைக்கும் செவ்வாய் தசை. அதுக்கப்புறம் ராகு தசை. ராகு தசை என்ன பண்ணிக்குது அப்படின்னா இவங்களுக்கு 7ஆம் பாவம் எதுவுமே வலுவா இல்லாததுனால 9ஆம் பாவம் வேணா அங்கங்கே இருக்குதுன்னா இவங்க செகண்ட் மேரேஜுக்கு வேணா இவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கிடைக்கும். முதல் மேரேஜ் 7ஆம் பாவமே 7 காட்டி 9 காட்டினாவே ஃபர்ஸ்ட் மேரேஜ் கட் ஆகிட்டு செகண்ட் மேரேஜ் கொண்டு போயிடும். இவங்க பார்க்கும் போதே செகண்ட் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அந்த டைம்ல பார்க்கலாம். இந்த டைம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ராகு தசையில இந்த சூரிய புத்தி இந்த ஒரு வருஷத்துக்கு காட்டும் கண்ணில். அந்த டைம்ல மட்டும்தான் அவங்க பொண்ணுன்னு ஒன்று காட்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆன பொண்ணு இது மாதிரி தான் காட்டும். நாம் அந்த வாய்ப்பை தான் யூஸ் பண்ணிக்கணும். அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணாதான் திருமணம் நடக்கும். நாம் நினைக்கிற மாதிரிலாம் திருமணம்லாம் நடக்காது. நமக்கு இயற்கையாக கொடுப்பனை கெட்டு கிடக்குது அப்படின்னா 7ஆம் பாவம் சுக்கரனும் கெட்டு கிடக்குது. சுக்கரன் கெட்டு கிடந்தாவே தாம்பத்திய சுகத்தை ஒரு கிடைக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணல. அப்படின்னும் போது 2ஆம் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா செகண்ட் மேரேஜ், அது திருமணமான பெண்ணை டைவர்ஸ் ஆனதோ கணவன் இழந்ததோ அது மாதிரி பெண்ணை திருமணம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுவும் அந்த சூரிய புத்தி அப்போதான் நமக்கு சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி சப்போர்ட் பண்ணல. இப்போ நம்ம தசையே கெட்டு கிடக்குது, புத்தியும் கெட்டு கிடக்குதுன்னா இந்த அந்தரம்னு ஒன்று வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த அந்தரம் வரும். இந்த அந்தரம் பார்த்தீங்கன்னா ராகு அந்தரம். இந்த ராகு வேணால் செகண்ட் மேரேஜ் வர அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுற 2 கிரகம் யாருன்னா சூரியன் ஒன்று, ராகு ஒன்று ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அது செகண்ட் மேரேஜுக்கு. அந்த டைமில் அந்த அந்தரத்தை நம்ம யூஸ் பண்ணி அந்த டைமில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது இயற்கை கொடுக்கும். இயற்கை எப்பயுமே எதையா ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை கொடுக்கறத நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது திருமணத்துக்கு அதை சப்போர்ட் பண்ணணும். அதில் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2வது ஜாதகத்தை பார்க்கலாம். 2வது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே
இதுவும் பார்த்தீங்கன்னா துலா லக்னம், லக்னத்திலே வந்து சந்திரன், அதுக்கப்புறம் 4ஆம் பாவத்தில் புதன் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் சூரியன், சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் வந்து சூரியன் கூட ஒரு 3 டிகிரிக்குள்ள இணைஞ்சனால அது அஸ்தமம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கேது, 6ல் கேது, 9ல் குரு, 10ல் செவ்வாய் வந்து நீச்சமாயிட்டாரு, 11ல் சனி, 12ல் ராகு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி வயசுல இப்படி எல்லாம் பிரித்து போட்டிருப்போம். இதில் வந்து டிகிரியில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் கொடுப்பனை இவங்களுக்கு நல்லா இருக்குது. சுக்கரன் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இவங்களுக்கு ஏன் திருமணம் நடக்கலை அப்படின்னா 2002லேருந்து 2019 வரைக்கும் நடந்த தசை பார்த்தீங்கன்னா புதன் தசை. புதன் பார்த்தீங்கன்னா 4, 8, 12 குழந்தை பிறப்புன்ற 5ஆம் பாவத்தை கட் பண்ணாக்குன்னே உங்களுக்கு குழந்தை பிறக்காது, செகண்ட் மேரேஜுக்கும் கொண்டு போகாது, எதுவும் பண்ணாது. திருமணம்ன்றதே ஒன்றும் பண்ண விடாது. திருமணம்லாம் குழந்தையே பிறக்காது, ஹார்மோன்ஸே உடம்புல வந்து சுரக்காது. ஒன்று. ரெண்டாவது, நிலையான வேலையோ ஒரு வருமானமோ கண்டிப்பாக அது கொடுக்கவே கொடுக்காது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது தசை 2019லேருந்து 2026 வரைக்கும் கேது தசை வருதுன்னா, கேதுன்னு பார்த்தீங்கன்னா 8, 12 அப்படின்னாவே இதுவும் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் சார்ந்த பிரச்சனைகள், மனநிலை பாதிப்பு இதெல்லாமே கொடுக்கும். இந்த கேது லக்னத்திலே இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிறையா கொடுக்கறதுனால திருமணத்துக்குலாம் பெருசாக சப்போர்ட் பண்ணாது. தசையும் பார்க்கணும். நம்ம வந்து கொடுப்பனைன்றது நீண்ட நாள் இருக்கிறது கொடுப்பனை, அது நல்லா இருக்கணும். அது இதுக்கு இல்லாமல் தசா புத்தியும் பார்க்கணும். தசை நல்லா இருந்தால் தான், வீரியமாக இருந்தால் தான் அந்த தசை ஃபுல்லாக அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். இது லக்னமும் கெட்டிருக்குது. இதே மாதிரி 5ஆம் பாவம் குழந்தை பிறப்புக்கு இதுவும் கெட்டிருக்கு. குருவும் 8, 12 கெட்டு கிடக்குது. அதனால வந்து திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. திருமணம் நடந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் கிடைக்கும். இப்போ இது எப்போ முடியுதுன்னா 2026 அக்டோபர் முடிஞ்சிட்டு 2026லேருந்து 46 வரைக்கும் சுக்கர தசை வருதுன்னா, இந்த சுக்கரன் வரும்போது வேணால் திருமணத்துக்கு கொஞ்சம் ஃபேவராகிறாரு. இவர் வேணால் கல்யாணத்தை பண்ணி வச்சு தாம்பத்திய சுக்கரன் கிடைக்கணும்னு இருக்குது. ஏன்னா 7ஆம் பாவமும் சுக்கரன் நல்லா இருந்தாவே கண்டிப்பாக தாம்பத்திய சுக்கரன்றது ஒன்று கிடைக்கும். அதுக்கு எப்படியா இருந்தாலும் அந்த தசை வரும்போது கண்டிப்பாக திருமணத்துக்கு அது சாதகம் பண்ணி அவங்களுக்கு வந்து மேரேஜை வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்தது 1978, கிட்டத்தட்ட 48 வயசு ஆகி போச்சு. இனிமேட்டு தான் வந்து மேரேஜ்ன்றதெல்லாம் ஒன்று பண்ணணும். பார்த்தீங்கன்னா 49 வயசு தான் கல்யாணன்றதே ஒன்று நடக்கிறதுக்கு இயற்கை என்ன கொடுக்குதோ அதுதான். நம்ம கடவுள் கோயில் அப்படின்னு போய் கும்பிட்னா கூட முதல்ல 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 9ஆம் பாவம் 8, 12 கெட்டு போச்சுன்னா கடவுளும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். அப்புறம் குருன்ற கிரகமும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். குருவும் 9ஆம் பாவமும் நல்லா இருந்துச்சுன்னா முதல்ல பரிகாரம் பண்ணாலும் கோயிலுக்கு போகிறது எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா குருவும் 9ஆம் பாவமும் ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி 7ஆம் பாவமும் சுக்கரனும் நல்லா இருந்து தசை கெட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நடக்காது. தசை மட்டும் நல்லா இருந்து 7ஆம் பாவமும் சுக்கரனும் செவ்வாயோ கெட்டுருந்துச்சுன்னா அந்த தசை வரைக்கும் தான் அவங்க வாழ்வாங்க. 7ஆம் பாவம் சுக்கரனும் கெட்டுருந்துச்சுன்னா அப்புறமேட்டு பிரித்து விட்டு போயிடும் அந்த கிரகம். டைவர்ஸ்லாம் ஆகிறதுக்கு அதான் காரணம். அதனால திருமண மேட்சிங்லாம் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஜாதகம் கெட்டிருந்தா ஒருத்தருக்கு ஜாதகம் நல்லா இருக்கிற ஜாதகம் தசாபுத்திலாம் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி ஜாதகத்தை இணைக்கணும். இல்லாட்டினா இந்த 5 வருஷம் 10 வருஷம் டைவர்ஸ் ஆகுதுலாம் தசை இருக்கிற வரைக்கும் ஓடும். அப்புறம் சுக்கரனும் 7ஆம் பாவம்லாம் கெட்டுருந்துச்சுன்னா தசை முடிஞ்சதுமே பிரித்து விட்டு போகிறதுக்கு என்ன காரணம்னா இந்த ஒரு பெரிய தசை இருக்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். அந்த தசை முடிஞ்சதும் 7ஆம் பாவம் கெட்டு கிடந்து சுக்கரனும் செவ்வாயும் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், அது பிரித்து விட்டு போயிடும். அதனால் ஜோதிடம் பார்க்கும்போது கண்டிப்பாக தசாபுத்திகள் கொடுப்பனைகள் எல்லாமே பார்த்துட்டு தான் மேரேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 3வது ஒரு ஜாதகம் பார்க்கலாம். இது ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண் பார்த்தீங்கன்னா பிறந்தது பார்த்தீங்கன்னா 1/2/1978 பிறந்துக்கிறாங்க, 1 மணி 15 நிமிஷத்துக்கு. இது பெண் ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இது 1/2/1983 8/8/1983 5 மணி 20 நிமிஷத்துக்கு பிறந்தது, சென்னை மயிலாப்பூரில். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறாரு, 12ல் வந்து சந்திரனும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சபங்க ராஜ யோகம் ஆகிட்டாரு. 5ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜ்யம் ஆகிட்டாரு. குருக்கு வீடு கொடுத்தவர் நீச்சபங்கம் ஆகிட்டாரு. இதெல்லாம் வந்து பாரம்பரிய முறையில் சொல்கிறது. 7ஆம் அதிபதி சனி பார்த்தீங்கன்னா உச்சமாயிட்டாரு. அப்புறம் 11ல் ராகு இருக்குது அப்படின்ட்டு பொதுவான இந்த மாதிரி ஜாதகத்தில் இணைவு சேர்க்கை எல்லாம் வச்சுட்டு பரிகாரம்லாம் பண்ணால் மட்டும் அதெல்லாம் நடக்குமானா அதெல்லாம் நடக்காது. அவங்க சுய ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும். 7ஆம் பாவன்றதுல எப்பயுமே ராகு அப்படின்ட்டு ஒருத்தர் உள்ள பூந்துட்டாவே
வேற்று மொழி, வேற்று ஜாதி, வேற்று மதம் இதை சார்ந்த விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணும். 7ஆம் பாவம் நமக்கு வந்து கொடுப்பனை நல்லா இல்லாமல் 9ஆம் பாவம் கொடுப்பனை நல்லா இருந்துச்சுன்னா 2ஆம் தரம் மேரேஜ் தான் அவங்களுக்கு நிற்கும். ஃபர்ஸ்ட் மேரேஜ்ன்றது நிற்காது, பண்ணவும் விடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருக்கிறதுனால செவ்வாய் பார்ப்போம். செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்தை காட்டி அதுவும் கெட்டு கிடக்குது. லக்னமும் 8ன்னு காட்டுன்னா அதுவும் கெட்டு கிடக்குது. நிறைய பாவம் இவங்களுக்கு 9 காட்டுது அப்படின்னா இவங்களுக்கு சுக்கரதசை வந்ததுமே இவங்க நல்ல ஒரு போஸ்டிங்கில் வெளிநாட்டில் வேலைகள் இருக்காங்க. அதனால் அது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. அது கிரகம். இப்போ திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போன தசைங்களாம் பார்த்தீங்கன்னா 2093 2010 வரைக்கும் புதன் தசை, அதுக்கப்புறம் 2010 17 வரைக்கும் கேது தசை. இந்த புதன் தசையும் பார்த்தீங்கன்னா இதுவும் கெடுதலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்த கேதுவும் பார்த்தீங்கன்னா அவரும் திருமணத்துக்கு சாதகம் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2017 சுக்கர தசை ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னா இவங்களுக்கு ஏஜ் எல்லாம் 35 ஆகி போயிருக்கும் அப்படின்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் எல்லாம் பண்ண முடியாது. செகண்ட் மேரேஜுக்கு அது ஃபேவர் பண்ணுது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் நமக்கு வந்து கெட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு ஈக்குவலான பர்சன்லாம் கிடைக்க மாட்டாங்க. நமங்களோட கொஞ்சம் தகுதி குறைவான தான் கிடைப்பாங்க. நம்ம நினைக்கிற ஜாதியிலலாம் கிடைக்காது, வேற்றுதல் தான் கிடைக்கும். 7ஆம் பாவம் இந்த ராகுன்றதாவே வேற்று மொழி, மதம், ஜாதி இதெல்லாம் கலந்த மாதிரி தான் கிடைக்கும். அவன் கொடுப்பனையை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். யாருக்கு எந்த மாதிரி திருமண வாழ்க்கை அமையும், எப்போ நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ இது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செவ்வாய் புத்தி வரும்போது ஏன்னா எந்த கிரகமும் இவங்களுக்கு 7ஆம் பாவத்தெல்லாம் பெருசாக ஃபேவர் பண்ணவே இல்லை, எல்லாம் 9 தான் காட்டுக்குது. 7ஆம் பாவம் காட்டுகிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் புத்தியும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் முடிஞ்சு போச்சு. 2023 24 9ஆம் மாதம் வரைக்கும் இவங்களும் நமக்கு தகுதி குறைவான மனிதர்கள் யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு இது லக்கண புள்ளியே இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேரேஜே நடக்கலை. 42 வயசு ஆகியும் அவங்களுக்கு மேரேஜே நடக்கலை. பாவம் அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு நமக்கு சொல்கிறது ஒரே ஒரு சொல்யூஷன் தான். இப்போ இந்த ராகு ஒருத்தர் தான் கல்யாணத்துக்கு ஃபேவர் பண்ணுவார், ஏதாவது ஒரு ரூபத்தில் பண்ணுவார். ஏன்னா இங்கே வந்து ரிஷபத்தில் இருந்து அவர் புத்தி நடத்துகிறாரு. கண்டிப்பாக அவர் வந்து ரிஷபத்தில் வந்து புத்தி நடத்தும் போது கண்டிப்பாக அவர் ஃபேவர் பண்ணுறாரு. 2024 2024 2027 9ஆம் மாதம் வரைக்கும் ஃபேவர் பண்ணுறாருன்னா இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக கல்யாணன்றது ஒன்று நடக்கும். நாம் அவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி காலகஸ்திக்கெலாம் போயிட்டு ராகு காலத்தில் சாமி கும்பிட்டுட்டு வாங்க, இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது இந்த குருவோட அந்தரம் வரும். இந்த குரு அந்தரன்றது ஆகஸ்ட்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க கண்டிப்பாக ஒரு மணமகனை காட்டுவாங்க. எப்பயுமே இயற்கை வந்து எதையாவது ஒரு ரூபத்தில் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கும். அந்த வாய்ப்பை கொடுக்கும் போது நமக்கு என்ன கொடுப்பனை கொடுத்துருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுதான் வந்து 3 ஜாதகத்துலையும் 40 வயசுக்கு மேலே கடந்தும் திருமணம் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம். எப்பயுமே நமக்கு எப்போயாவது ஒரு தசா புத்தி ஏதாவது அந்தரம் ஏதாவது ஒன்று உள்ளே ஓடும். அந்த டைமை வந்து நம்ம ரொம்ப கேட்ச் பண்ணி அது என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம விதியை மீறிலாம் நம்ம உட்காந்து நம்ம ஜாதியில் தான் பார்க்கணும். இப்போ 3 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதியில தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வேற்று ஜாதியில் தான் கிடைக்குது அப்படின்னா அது எடுத்துகிட்டு போயிடணும். இல்லாட்டினா திருமணம்லாம் வந்து நடக்காது. நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.